ஆண்டவர் எதற்காக வந்தார்? யாக்கோபில ஒரு வார்த்தையை சொன்னார் ஆண்டவர். யாருக்கு? ஒரே ஒரு வார்த்தை அது இறங்கிடுச்சு. இன்னைக்கு நமக்காக நிறைய வார்த்தையை ஆண்டவர் கொடுக்க போறாரு. அன்பின் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த அற்புதமான ஒரு நாளுக்காக நன்றி ராஜா ஆண்டவரே. அப்பா, நாங்கள் சபை முழுவதும் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே எங்களுக்கென்று ஆண்டவரே இரட்சகராக பிறந்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த இரட்சகர் எங்கள் மத்தியிலே ஆண்டவரை வெளிப்படும்படியாக ஆண்டவரே, அந்த இரட்சகர் எங்களுடைய ஆண்டவரே அப்பா எங்களுடைய ஏக்கங்கள் ஆண்டவரே, தேவைகள் ஆண்டவரே, நாங்கள் என்னெல்லாம் என் சபை பிள்ளைகள் உம்மிடத்தில் ஆண்டவரே இந்த பிறந்த நாளிலே கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே, அத்தனையும் என் தேவனாய் கர்த்தர் எடுத்து கொடுக்க போறீர் ஆச்சா ஆண்டவரே. உம்முடைய தாசரை மறைத்து என் தேவன் பேசுவீராக ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் கொடுக்கிற வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உம்முடைய இந்த பிறந்த நாளில் ஆண்டவரே மனதார கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம், பொறுப்படுத்திக்கொள்ளும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். சொல்லுங்க, கைகளை அசைத்து. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். நாங்கள் உம்முடைய பிறந்த நாளை இந்த 7 நாளில் ஒரு நாள் இருக்கும் என்ற விசுவாசம் எங்களுக்கு உண்டு. Faithfully we elect a day for your birthday. பலவிதத்தில் பலவிதமாய் பல ரூபத்திலே உம்மை ஆராதிக்க ஒவ்வொருவரும் பிரயாசப்படுகிறார்கள். We made effort to worship you in many ways. நான் விசுவாசிக்கிறேன், I believe இது உம்முடைய கிளாசிக் டே என்று விசுவாசிக்கிறேன். This is an omnipotent day for us. தேவனே, இது மகிமைக்குரிய நாள் என்று விசுவாசிக்கிறேன். This is a day of glory. இயேசுவின் நாமத்திலே நான் ஆசீர்வதிக்கிறேன். In the name of Jesus I bless என் மக்களை ஆசீர்வதியும். Bless my people. உம்முடைய கரம் இவர்களோடு கூட தங்கட்டும். Rest upon இயேசு us. கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற Matchless name of Jesus. மகிமை நிறைந்த Glorious name of இயேசுவின் Jesus. பிறந்த நாளில் நல்வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். We greet you in the name of the தேவனே, Lord. எங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். Peace unto us. இயேசுவின் மூலம் பிதாவே. கைகளை தட்டி மகிழ்ச்சியோடு உட்காரலாம். Please be seated. மறைப்பொருளும் ரகசியம் அவருக்குரியது. Hidden secrets belong to God. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Praise God. பலத்த கைகளை தட்டி. Let us all clap. இந்த நாளில் உங்களோடு கூட தேவன் பேசும்படி சொன்ன வசனம். Today the given word from God for our concentration. யோபுவின் புஸ்தகம் Job 31 அதிகாரம். chapter 31. என் அன்பு மகனே மகளே, எல்லோரும் அந்த வேதாகமத்தை திருப்பிக் கொண்டு 31 அதிகாரம் 2வது வசனங்களை நாம் இன்று தியானிக்கலாம். Verses 2 for our concentration. என் அருமையான மகனே மகளே, Son and daughter, இந்த வார்த்தைகளை தேவாதி தேவன் எனக்கு கொடுத்த ஒரே ஒரு நோக்கம். There is a purpose to receive this word from அவர் அந்த God. நோக்கத்தை இப்போது வெளிப்படுவாராக. Now may the Lord reveal என் it. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Children, இந்த வேத பகுதிகளை சற்று கவனித்து pay பாருங்கள். attention to this word. அந்த வேதத்திலே கேள்விக்குறியை தேவன் அங்கே You can வைத்திருக்கிறார். see a question symbol among the word. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God, வசனத்தை வாசிக்க நாம் கேட்கலாம். shall we hear it? அப்பொழுது உன்னதங்களில் இருந்து தேவன் அளிக்கும் பங்கும் உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமோ? கரங்களை தட்டி 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise be to பலத்த God. கைகளை தட்டி இந்த வார்த்தைகளை சற்று கவனித்து பாருங்கள். Look at this word. எல்லோருக்கும் உன்னதத்திலிருந்து பங்கு வருவதில்லை. Portion will not come above from all. உன்னதத்திலிருந்து சுதந்திரம் வருவதில்லை. Inheritance will not come from for all. உன்னதத்திலிருந்து எவனுக்கு சுதந்திரம் பங்கு வருகிறதோ அவன்தான் கிறிஸ்தவனாய் இருக்கிறான். Who receive portion from above, they are Christian. இன்றைக்கு கிறிஸ்துமஸ் நாளிலே கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற ஒரு அனுபவம். In this Christmas day, they experience உன்னதமானவர் உங்களுக்கு பங்கை கொடுக்க போகிறார். Most high Almighty will give his portion to you. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Say hallelujah. வேதம் சொல்லுகிறது. The Bible says. நெகோமியா சொன்னான். Nehemiah said. பங்கு இல்லாதவர்களுக்கு போய் பங்குகளை கொடுங்கள் என்றான். Share your portion to them those who not have. தாவீது சங்கீதம் 16 சொன்னான். Psalm 16. கர்த்தர் என் சுதந்திரமும் பாத்திரத்தின் பங்குமானவர் என்றார். The Lord is my inheritance and the portion of my cup. ஆனால் அந்த வேத வசனத்தை கவனித்து பாருங்கள். Look at the Bible. யோபு சொன்னான். Job said. எனக்கு அந்த சுதந்திரத்தின் பங்கு உன்னதத்திலிருந்து கிடைக்குமோ என்று ஒரு கேள்விக்குறியை வைத்திருக்கிறான். For what portion of God is there from above? ஆனால் அந்த கேள்விக்குறிக்கு கர்த்தர் இன்றைக்கு பதிலை
கொடுக்கிறார். Today the Lord giving answer to us. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Praise be to God. அந்த கேள்விக்குறிக்கு பதில் கொடுக்கிறார். Giving answer. அந்த பதில் தான் இயேசுவின் பிறந்தது. That answer is the birth of Jesus Christ. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. ஹalleluya. Praise the Lord. அவர் எங்கிருந்து வரவில்லை? He never come from மலைகளிலிருந்து வரவில்லை, not mountain, தோப்பிலிருந்து வரவில்லை, not some தெருக்களிலிருந்து வரவில்லை, not from the street. அவர் உன்னதத்திலிருந்து வந்தார். He came from above. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many believe that? பலத்த கைகளை தட்டி. நமக்கெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. We know a promise. உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவனில் தங்குகிறான் என்று. He could dwell in the most high. இதை நம்ம எல்லோருமே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். Oh, we know very well. ஆனால் உன்னதத்தில் இருந்து நல்ல கவனம், உன்னதத்தில் இருந்து வருகிற பங்குதான் நிஜமான பங்கு. A special portion should cometh from the God most high. அந்த பங்கு பிரஜாதியை நோக்கி போனது. It went to the Gentiles. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise be to God. பலத்த கைகளை Let தட்டி. us all clap. அந்த பங்கு பிசாசு அநேகருக்கு விரோதமாக இருந்த பொழுது ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு ஒரு பங்கை கொடுக்கும்படியாக இறங்கி The வந்தார். Lord came down to share his portion to the Gentile. 2000 years ago he came down. அந்த பங்குக்கு பெயர் இயேசு. The name of the portion is Christ Jesus. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. கிறிஸ்து உங்களில் உருவாக வேண்டும் என்று விரும்புகிறேன். Christ should form in you. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise be to God. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. அதைத்தான் வேதம் That's சொல்லுகிறது. what the Bible says. நீங்கள் ஒரு அடையாளத்தை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார். Prophet said, ask a sign from God. அடையாளத்தை நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். Ask a sign from God. இன்றைக்கு அவர்கிட்ட இருந்து இந்த பிறந்த நாளே ஏதாவது ஒரு அடையாளத்தை நீ வேண்டிக் கொள்ள வேண்டும். Today claim any sign from the Almighty. எல்லாரும் பிறந்த நாளுக்கு பிறந்தநாள் கொண்டாடுகளுக்கு சட்டை gift அதாவது ஏதாவது கேடயங்கள் கொடுப்பார்கள். When you celebrate birthday they will give some ஆனால் gifts. ஆண்டவர் சொல்லுகிறார், But the Lord said, என்னிடத்தில் என் பிறந்த நாளுக்கு என்கிட்ட நீங்க வேண்டிக் கொள் என்கிறார். You pray unto me for my birthday. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise the Lord. அல்லேலூயா. Amen. அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். Should pray. எப்படி வேண்டிக் கொள்ள வேண்டுமா? How to pray? அடையாளத்தை வேண்டிக் கொள்ளுங்கள். Ask a sign. அந்த அடையாளத்தை எங்க இருந்தாலும் உனக்கு தருவாரா? He will give. அது சமுத்திரத்தினால் தருவாரா? Maybe under the ocean. ஆனா எங்க இருந்தாலும் அவர் எடுத்து கொடுக்கிற இடம் உன்னதமான இடம். But the portion cometh from above. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. ஹalleluya. Praise the Lord. ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம். Prophet Isaiah chapter 7. ஏசாயா 7ஆம் அதிகாரம் 7th chapter. 11 முதல் வாசிக்க நாம் கேட்கலாம். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள். ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள். அதை ஆழத்தில் இருந்தாகிலும் அது ஆழத்தில் இருந்தாகிலும் உன்னதத்தில் இருந்தாகிலும் கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise God. என்ன விசுவாச கைத்தட்டு. Let us all clap. ஹalleluya. Amen. ஹலோ மை சன், அது எங்க இருந்து வரணுமா? உன்னதத்திலிருந்து. எங்க இருந்து வரணுமா? From above. அது ஆழத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, Maybe deep. உன்னதத்தில் இருந்தாகிலும் In the highest above. கேட்டுக்கொள் என்று சொன்னார். உண்டாகும்படி கேட்டுக்கொள் என்று சொன்னார். கேட்டுக்கொள் என்று சொன்னார். ஆகாசோ ஆ, நான் கேட்க மாட்டேன், நான் கேட்க மாட்டேன், நான் கர்த்தரை பரீட்சை செய்ய மாட்டேன் கர்த்தரை என்றார். பரீட்சை செய்ய மாட்டேன் என்றார். அப்பொழுது ஏசாயா, அப்பொழுது ஏசாயா, தாவீதின் வம்சத்தாரே தாவீதின் வம்சத்தாரே கேளுங்கள், கேளுங்கள், நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது நீங்கள் போதாது. மனுஷரை விசனப்பு, இன்னைக்கு நிறைய பேர் மனுஷரை விசனப்படுத்துகிறது போல இன்னைக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க, ஆண்டவரை விசனப்படுத்துகிறது போல கொண்டாடுறாங்க. நீங்கள் தேவனை விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ என்று சொல்லுகிறான். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. ஹalleluya. Praise the Lord. ஹalleluya. Hallelujah. நமக்கு ஒரு தேவன் அடையாளத்தை The கொடுத்திருக்கிறார். Lord gave a sign for us. என்ன அடையாளத்தை கொடுத்திருக்கிறார்? What is that sign? வாசிக்கலாம். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவான். அவருக்கு இம்மானுவேல் என்று கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. இம்மானுவேல் எங்க இருந்து வந்தவரு? Where does this Emmanuel came? இம்மானுவேல் எங்க இருந்து வந்தவரு? உன்னதத்திலிருந்து. எங்க இருந்து வந்தவரு? உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். கரகோஷங்களை எழுப்பி உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க.
என் says. அருமையான மகனே மகளே, Son and daughter in Christ. இந்த வார்த்தை கவனித்து பாருங்கள். Look at this verses. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாய் என்று சொன்னார். Behold, a virgin shall conceive and bear a son, and it's ஏசாயா called the name தீர்க்கதரிசி Emmanuel. சொன்ன அடையாளம் அதுதான். That is the sign the prophet அந்த Isaiah said. அடையாளம் எங்கே இருந்து வந்தது? Where does the sign came? உன்னதத்திலிருந்து வந்தது. From above. அந்த அடையாளம் எங்கே இருந்து வந்தது? Where does the sign came? உன்னதத்திலிருந்து வந்தது. From above. வேதம் சொல்லுகிறது The Bible says. இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்றான். His name Emmanuel. வேத வசனத்தை சற்று கவனித்து பாருங்கள். Look at the word of God. அதைத்தான் மத்தேயு 1:23 சொல்லுகின்றன. 21:23. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். Behold, a virgin shall conceive and bear a son. உங்களுக்கு ஒரு அடையாளத்தை சொல்லுகிறேன். Let me say a sign. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை Behold, a பெறுவாள். virgin shall conceive என் அருமையான மகனே மகளே, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். shall call his name இம்மானுவேல் என்பதற்கு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். Emmanuel means the God be with us. இப்ப சொல்லுங்க, Now tell you. உன்னதமானவர் எதற்கு பிறந்தார்? What purpose Most High was born? யாரோடு எதற்காக பிறந்தார்? To be with whom? நம்மோடு இருக்கிறது. கையை தட்டி வர அலையா சொல்லுங்களே. To be with us. நட்சத்திரங்களோடு இருக்க இல்ல. Not with stars. பொம்மையோடு இருக்க இல்ல. Not with dolls and idols. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. கிறிஸ்தவனா பின்ன எப்படி தெரியுது? Then how can we expose Christianity? கிறிஸ்தவங்க தெரியறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குது. There is a way to expose. உன்னில் உள்ள சாந்த குணத்தை, உன்னில் இருக்கிற அன்பை, love, உன்னில் இருக்கிற பரிசுத்தத்தை, holiness, உன்னில் இருக்கிற சத்திய வாக்கை, true promises. இதுதான் கிறிஸ்தவத்தின் மூல These உபதேசங்கள். are the origin doctrine of ஒரு அல்லேலூயா Christianity. சொல்லுங்களேன். Praise be to God. பலத்த கைகளை Let தட்டி. us all clap. வேதம் என்ன What சொல்லுகிறது? does the Bible say? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிற அந்த அர்த்தமா? Emmanuel means that the Lord be with us. ஒரே ஒரு காரியம் பாருங்க, Look at this word. எல்லாரும் போய்விட்டாங்க, வந்து போயிட்டாங்க. Everyone left. மோசே வந்து போயிட்டாரு, எலியா Moses. வந்து போயிட்டாரு, எலிசா வந்து போயிட்டாரு, எல்லாம் போயிட்டாங்க. All the saints. கடைசி அப்போஸ்தலர் வந்தாங்க, அவங்களும் போயிட்டாங்க. Even the buses also passed ஆனால் away. உன்னதமானவர் நம்மை விட்டு போகவே இல்லை. But the Most High never ever leave from us. அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. ஹalleluya. Praise be to God. அதனால தான் வாக்கு கொடுத்தார் மத்தேயுவிலே. In Matthew he promised, உலகத்தின் முடிவு பிறந்தும் சகல நாட்களில் நான் உங்களோடு இருப்பேன், நான் உன்னதமானவர். behold that till the end of the world I'll be with you. 2000 வருஷத்துக்கு முன்பு சந்திக்க வந்தவர் இப்போது சந்திக்க He வந்திருக்கிறார். came 2000 years ago, still he came. உன்னதத்திலிருந்து தோன்றி அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றார்கள். We experience the Most High. லூக்காவின் புத்தகம் 1 அதிகாரம். Luke chapter 1. என் அருமையான மகனை மகளே, Son and daughter of Christ. 79வது வசனங்களை வாசிக்க கேட்கலாம். நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியில் நம்முடைய நடத்தவும் கால்களை சமாதானத்தில் வழியிலே நடத்துவதற்கு அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய உன்னதத்திலிருந்து தோன்றி அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றார். அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. என்ன விசுவாச கைத்தட்டு. Let us all clap. அவர் யாருங்க? அவரு Who is he? அவர் யாரு? Who is he? அருணோதயம். Light of the world. உலகத்திலே எல்லா மனுஷரை காட்டிலும், More than all the men on this எல்லா world. மனுஷிய All காட்டிலும் the women on this world. 16000 பேர்களில் அவர் சிறந்தவர். Greater than 16,000. சாரோனின் ரோஜா. Rose of Sharon. இந்த கிறிஸ்து பிறந்த நாளிலே The birthday of Christ. இந்த வேத பகுதிகளை சற்று கவனியுங்கள். Look at the portion from the Bible. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible நம்முடைய say? கால்களை சமாதானத்தின் வழியில் நடத்துவதற்குத்தான் அவர் கால்களில் காயங்களை ஏற்றுக்கொண்டார். To lead us into a peaceful way, he accepted the crucifixion. உங்களுடைய எல்லாருடைய கால்களும் சமாதானமாய் இருப்பதற்கு அவர் தன் காலின் இரத்தத்தை உனக்காக சிந்தி இருக்கிறார். He shed his blood to lead you into the way of peace. நான் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்துவின் பிறப்பின் மகிமை பற்றி பேசும்படி விரும்புகிறேன். Step by step, he let us speak about the glory of the என் birth of அருமையான Jesus மகனே Christ. மகளே, Son and daughter of இந்த Christ. வார்த்தைகளை சற்று தெளிவாய் Pay கவனியுங்கள். your attention to this word. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the Bible say? எல்லோருக்குடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய சமாதானத்தை கொடுக்க கர்த்தர் வந்தார். He came down to give peace to all. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise be to God. லூக்காவின் புத்தகம் 24 அதிகாரம் Luke 24. 49வது வசனங்களை வாசிக்க நாம் கேட்கலாம். என் பிதா என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை வாக்கு தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. பிதா என்ன வாக்கு தத்தம் பண்ணார் தெரியுமா? What promise Father has? வாக்கு தத்தம் பண்ணினதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அதுக்கு தான் அவர் வந்தாரு. He sent the promise of his Hallelujah. Father upon us. Hallelujah. Praise God. அல்லேலூயா. Amen. என் பிதா வாக்கு தத்தம் பண்ணினதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனாய் கைகளை தட்டியா. Praise the Lord. வாக்கு தத்தம் பண்ணினதை உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரை கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. Praise the Lord. தரிப்பிக்கப்படும் வரை எருசலேமிலே இருங்கள் என்றார்.
எருசலேமிலே இருங்கள் என்றார். எருசலேமிலே இருங்கள் கைகளை தட்டி வர அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Children of God, ஒரே ஒரு சத்தியத்தை உங்களுக்கு அறிகிறேன். let me declare a truth. இந்த உலகத்திலே உன்னுடைய நிழல் உன்னோடு கூட வரும். A shadow will follow you. அது உன்னை தொட்டுக்கொண்டே வராது, It will not touch you. உனக்கு முன்பாக சாய்ந்து கொண்டே It will போகும். go before you. ஆனா இயேசு வருவர்தான் உன்னை But தொட்டுக்கொண்டே வருவார். Jesus will always embrace you. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பிறந்த நாள் தினம். That is the matchless day of the birth இப்ப of சொல்லுங்க, Jesus. அடுத்த வருஷ பிறந்த நாளிலே என்னுடைய பங்கு என் ஆண்டவருக்கு ஒரு பெரிய செலிப்ரேஷனை உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிற வேதம் சொல்லுகிறது. The Bible says, உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் தரிப்பிக்கப்படுவீர்கள். endure with the power from on high. இயேசு கிறிஸ்து பலவீனனாய் வரவில்லை, Jesus not as a weak பிசாசுகளை துரத்துற பலமுள்ளவராய் வந்தார். Power to cast out the demons. அதற்காகவே பிறந்தார், That's why he was born. அதற்காகவே வந்தார். Yes, he has came. என் ஜனத்தை நான் சமாதானத்திலே நடத்தி என் பலத்தால் என் மக்களை நிறைத்து சாத்தானே உடைக்க வந்தேன் என்றார். Hallelujah. To guide my people into peace and destroy the works of அதுதான் Satan. உன்னதத்தின் வல்லமை. That is the power of above. தாவீது சொன்னான், David said, அவர் உன்னதத்திலே அவர் எழுந்திருக்கிற தேவன் என்று It's எழுதியிருக்கிறது. a God rising on high. சங்கீதங்களின் புஸ்தகம் 7:7 பாருங்கள். From 7 verses 7. சங்கீதங்களின் புஸ்தகம் 93:4 பாருங்கள். 93 verses 4. ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் 24 அதிகாரம் 21 வசனத்தை பாருங்கள். Isaiah 24 verses 21. மத்தேயுவின் புஸ்தகம் 21 அதிகாரம் 9 வசனங்களை வாசித்து Matthew பாருங்கள். 21 verses 9. என் அருமையான மகனே மகளே, Son and daughter மத்தேயு Christ. மத்தேயு 21 அதிகாரம் 9 வசனங்களை வாசித்து பாருங்கள். 29 verses 9. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Children of மார்க்குவின் புஸ்தகம் 11:10 வாசித்து பாருங்கள். Mark 11 verses 10. லூக்காவின் புஸ்தகம் 19:38 வாசித்து பாருங்கள். 19 verses 38. வேதம் சொல்லுகிறது. The Bible says, யோவானின் புஸ்தகம் 1 அதிகாரம் John chapter 31 வாசித்து பாருங்கள். 31. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. இந்த உன்னதத்தின் தேவனுடைய மகிமை எப்படிப்பட்டது என்று சொல்லி You அறியலாம். see the glory of the Most High. That is the power of God. அதுதான் தேவனுடைய வல்லமை. கர்த்தர் ஒருவரே The Lord alone வெற்றி சிறந்திருக்கிறார். triumphantly overpowered. ஹalleluya. Amen. நம்முடைய தேவன் யாரு? Who is our God? கையை தட்டி 3 அல்லேலூயா சொல்லுங்க Say பார்க்கலாம். hallelujah. பலத்த கைகளை தட்டி. Loudly. Amen. Amen. என் அன்பு சகோதரனே சகோதரியே, Brothers and sisters in நான் Christ. சொல்லுகிற என் ஆண்டவராகிய தேவன் The Lord, what I நேற்றும் say, இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். unchanging God forever. அவர் and ever. இன்றும் உயிரோடு தான் இருக்கிறார். Still alive. என் அருகே நிற்கும் அருள்நாதர் இயேசு எனக்கு சொல்லுகிறதை சொல்லுகிறேன். Saying what the gracious Lord says என் to அன்பு me. தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. நீங்கள் நானும் சாதாரண உரியவர் அல்ல. We are not ordinary நம்முடைய people. சொந்த ஊர் பரலோகத்தில் இருக்கிறது. Our dwelling அது place is in தங்கத்தால் heaven. நிறைந்திருக்கிறது. Full of gold. பொற்கள வீதி. Streets அதை full of எல்லாத்தையும் விட்டு விட்டு நமக்காக பிறந்தார் ஐயா. He gave up everything. He was born for us. ஆண்டவர் பார்த்தாரு, The Lord நான் மட்டும் decided. ஐசுனா இருந்து என்ன புண்ணியம்? What use ஓ for my precious? தரித்திரராய் இருக்கிற என் ஜனங்கள் ஐசுனா ஆகும்படி நானே வருகிறேன். Let me come down to make rich to my people. நானே வருகிறேன். Let me come down. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many believe that? விசுவாசிக்கின்ற முடிவு செய்து கொள்ளுங்கள். Decided now. என் தேவன் எனக்கு உன்னதத்திலிருந்து வந்திருக்கிறார். My God came from above. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. லூக்காவின் புஸ்தகம் 2:14 வாசிக்க கேட்போமா? Luke 2 verses 14. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் ஆ, மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் தேவனுக்கு மகிமை. Glory to God in the highest. பூமியிலே பூமியிலே சமாதானம் பக்கத்துல கை கொடு On சொல்லுங்க. earth peace. சமாதானம். Peace. மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கையை தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. ஆண்டவர் பார்த்தா Look at the Lord. இன்னைக்கு உங்க மேல எல்லார் மேலும் பிரியம் வைப்பார். Amen. He'll good will அவர் upon you. சொல்லுவார், உலகத்திலே பெரிய விசேஷம் இயேசுநாதர் பிறந்திருக்காரியா. Oh, the good news of the world is the birth of Jesus Christ. சமாதானத்தின் தேவன் வந்திருக்காரியா. The Prince of Peace. சந்திக்க வந்திருக்காரியா. Came to meet his people. நாங்க அவரை பார்க்க போறேயா. Going to see him. சந்திக்க போறயா. Going to meet him. கையை தட்டி 3 அல்லேலூயா சொல்லுங்க. Praise God. தேவன் மோசேயை பார்த்து சொன்னார், Lord said to Moses, உன் சகோதரனாகிய ஆரோன் உன்னை பார்க்க வருகிறான். அவன் உன்னை சந்திக்கும்போது உன் இருதயம் மகிழும் அல்லவா. அவன் சந்தித்து மகிழுமான கர்த்தரை சந்தித்த எத்தனை மகிழ்ச்சி. if we meet the Lord God, how privileged more than the visitation of Aaron. ஹalleluya. Amen. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Praise the Lord. வேத வசனத்தை கவனித்து பாருங்கள். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் சத்தமா சொல்லுங்க. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவனை துதித்தார்கள். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise be என்ன to God. விசுவாச கைத்தட்டு. Let us all clap. இதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் That is the நல்வாழ்த்துக்கள். true
Greetings of Christmas. இதுதான் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இணையல்லாத பிறந்த நாள். This is a matchless birthday of Christ Jesus. என் அருமையான மகனே மகளே, Son and daughter இந்த of வேத Christ. பகுதிகளை நீங்கள் சற்று தெளிவாய் கவனிக்கும் பொழுது Clearly pay your attention to the வேதம் word. மிக அழகாக தெளிவாக The word சொல்லுகிறது. of God very clearly அவர் says. பிறந்த பொழுது என்ன நடந்தது? What happened when he was born? சமாதானத்தை உண்டாக்கினார், Made peace. சத்துரின் அதிகாரத்தை அழித்தார். Destroy the powers of evil. அவர் என்ன செய்தார்? What does he do? இந்த உன்னதத்தின் மகிமை எப்படிப்பட்டது என்று சற்று கவனிங்கள். Let us give your attention to this என் அன்பு glory. தேவனுடைய பிள்ளைகளே, Beloved. சங்கீதங்களின் புஸ்தகம் 68ஆம் அதிகாரம் Psalm 68 18வது வசனங்களை வாசிக்க நாம் கேட்கலாம். verses 18. சங்கீதம் 68:18. தேவரீர் ம், உன்னதத்திற்கு ஏறி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போய் கையை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise be to இப்போ God. ஏன் வந்தாருன்னு தெரியுதா? You know what purpose he has இயேசுநாதர் came? ஏன் பிறந்தாருன்னு தெரியுதா? Why he was born? உங்களுடைய ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் செலிப்ரேட் பண்ணிட்டு புறப்படும் பொழுது யாரெல்லாம் சிறைப்பட்ட சிறையை உடை தெரிவார். After the celebration, he will break the captivity. ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many believe that? தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி The Lord ascended on high. சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போய் சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாகிய கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் துரோகிகளாக மனுஷர்களுக்காக வரங்களை பெற்றுக்கொண்டீர். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Praise be to God. என்ன விசுவாச கைத்தட்டு, How many believe that? என்ன விசுவாச கைத்தட்டு. Let us all clap. இயேசு வரும்போது சாதா வரலங்க. He has not come. அவர் முதலாவது பெற்ற வரம் என்ன தெரியுமா? First gift to நன்மை செய்கிற வரம். do good deeds. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணியிருந்தார். Father God anointed his son with the power and the Holy Spirit நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். to do good will, எதற்காக? What for? பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராக. to heal those who are under the clutches of the slavery and demon. அதற்கு தான் தேவாதி தேவன் அவரை இந்த உலகத்திற்கு அனுப்பும் பொழுது That's why when the Lord sent him பிசாசின் வல்லமையை உடைக்கும்படிக்கு to destroy the captivity of அவர் evil, வரங்களை அவருக்கு கொடுத்து the அனுப்பினார். Lord has given his gifts to him. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Praise be to God. விசுவாசிக்கிற மூணு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. அவர் பிறந்து வரும் பொழுது பிதாவாகிய தேவன் அவருக்கு வரங்களை அளித்தார். He receives gifts from Father God. நான் என்ன சொல்றேன்னா, What I am saying that, தெய்வத்தினுடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன். in the name of the Lord, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஐயா சகோதரனே, brothers and sisters, மைசன் என்னை கவனிக்க வேண்டும். Listen. ஆண்டவர் இந்த பூமிக்கு வரும்போது பிறக்கும் பொழுது அவர் வரத்தோடு பிறந்தார். when he was born, he came with the gift of heaven. வரங்களை பெற்றுக்கொண்டு He பிறந்தார். received from above. ஆனா நான் இன்றைக்கு இந்த பிறந்த நாளிலே, In this birthday, 2025ஆம் ஆண்டு பிறந்த நாளிலே 2025, உங்களுக்கு அவர் பிறந்த தினத்தில் கொடுக்க போற கிருபை என்ன தெரியுமா? அவர் பெற்றது போல வரத்தை உங்களுக்கு தருவாராக. May the Lord share the gift what Father God gave to his only begotten son. உங்களுக்கு அவர் வரத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். Mighty to give your gifts. வரங்களை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். Mighty to give gifts. விசுவாசிக்கிற கைகளை தட்டி மூணு அல்லேலூயா சொல்லணும். Say hallelujah to God. உங்களுக்கு வரத்தை கொடுப்பார். He will give to you. வரத்தை He கொடுப்பார். will give to you all. கிருபைகளை கொடுப்பார். Give mercy. வல்லமைகளை கொடுப்பார். Give power. இனிமே நீ பிசாச தரத்துவே. You can cast out the demons. நீ தான் தரத்துவே. You can cast out. இன்று கர்த்தர் உங்களோடு கூட சொல்லுகிறார். Today the Lord says. இன்னைக்கு நிறைய பேர்கள் ஜீசஸ் உடைய பர்த்டேவே Today many ஒரு people பிசினஸ் ஆக ஒரு உலக காரியமாக செலிப்ரேட் பண்ணுகிறார். doing business in this day. என் அருமையான மகனே மகளே, Son and daughter in இந்த Christ. வார்த்தைகளை கவனித்து Look பாருங்கள். at the verses of God. அவர் உன்னதத்தில் இருந்து வரும் பொழுது When he came down from above, வரங்களை பெற்றுக்கொண்டு he வந்தார். has received gifts from Father. 10:38 சொல்லுகிறது. And Isaiah says, ஆனால் Acts 38 says, இயேசு நமக்கு என்ன செய்ய போகிறாரு? what Jesus is going to do for எப்பா, us? நான் வரங்களை பெற்று எங்க அப்பாட்ட இருந்து வந்தேன். I received by my நான் father. பிறந்தேன். I was born. நீங்க எல்லாம் எனக்கு பிறந்தது உண்மைன்னா நான் தான் உங்க அப்பா உங்க மனவாளனா என் வரத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். It is true, I am your father. I will share my gifts to you. Praise God. விசுவாசிக்கிறவங்க மூணு அல்லேலூயா Say சொல்லணும். hallelujah to the Lord. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Praise the Lord. எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம். Ephesians chapter 4. எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். Turn your pages. எபேசியர் 4 4th chapter. 8 9 10. 8, 9, and 10. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை கைகளை தட்டியா. Praise be to God. ஆதலால் ஆ, அவர் உன்னதத்திற்கு ஏறி ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். Amen. Hallelujah. ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன். Let me say one என் thing. பிள்ளைகளே, My children, தேவனுடைய இந்த விசேஷித்த நாளிலே in this special day, எவ்வளவு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். stored many blessings for you. வாசிக்கலாம். ஏறினார் என்பதினாலே ஒரு அல்லேலூயா. Amen.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. He ascended. ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்பே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறதல்ல. கை தட்டிய glory. இயேசுநாதர் பிசிக்கலா பிறந்தது மட்டும்தான் உங்களுக்கு கிறிஸ்மஸ் நாள்ல தெரியும். No, amen. ஒரு செடியில வந்தாரு, ஜோஷுவா சந்திக்க வந்தாரு, To meet Joshua. அவர் வராத இடமே இல்லையா. You can see in many ஒரு அல்லேலூயா places. சொல்லுங்களே. Hallelujah. ஏறினார் என்பதினால் அல்ல, அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறதல்ல. இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா. இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக, எல்லாரையும் நிரப்பத்தக்கதாக, எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறி கரங்களை தட்டுகிறாரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 10000 1000 பேர்கள் என் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலமும் உன்னை அணுகிடாது. உன் தேவனும் தாவரமே. Amen. அது ஒரு காலமும் உன்னை அணுகிடாது. உன் தேவனும் தாவரமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். விசுவாசிக்கிறீங்களா? Do you believe that? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. எத்தனை மகத்துவமானவர். What an omnipotent God. அதில் 10வது வசனங்களை வாசிக்கலாம். Verses 10. இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக, எல்லாரும் இன்னைக்கு வந்திருக்கிற அத்தனை பேரை நிரப்புவார். He will fill you உன்னதத்தின் பலத்தால் with the நிரப்புவார். strength of above. சமாதானத்தால் நிரப்புவார். The strength of peace. சந்தோஷத்தால் நிரப்புவார். The strength of joy. நீ சொல்லிட்டு போவே அப்பா. You may, அவர் பிறந்த நாளுக்கு போயிட்டு வந்தேன்ப்பா. oh, I மகிழ்ச்சி. participate the birthday of Amen. Jesus. It is so omnipotent. ஒன்னு சொல்றேன். Let me say one அவர் thing. பர்த்டேக்கு வந்திருக்கிற சாவுக்கு ஏதுவானது கூட உயிர் தெழுந்திடும். Death will not prevail you. ஹalleluya. Hallelujah. விசுவாசிக்கிறையா? Do you believe that? நம்பர்னா சத்தம் ஒரு அல்லேலூயா Say சொல்லு. hallelujah. என் அன்பு மகனே மகளே, Son and daughter in Christ. தேவன் எவ்வளவு பெரியவர் தெரியுமா? How awesome he. நம்ம அப்பா நமக்காக பிறந்திருக்கும் பொழுது Because our father born நம்ம for us. எல்லாம் கைவிடுவாரோ? How can he forsake you, ஒரு sir? காலத்திலும் கைவிட மாட்டார். Never ever ஒரு forsake. காலத்திலும் கைவிட Never மாட்டார். ever forsake. என்ன காரணம்? Reason. என் அன்பு மகனே மகளே, Son and daughter in Christ. நம்முடைய ஆண்டவர் யார் என்று தெரியுமா? Do you know he's our God? அவர் அன்பின் தற்சுரூபம். He is a form of அவர் love. மகத்துவத்தின் ராஜா. King of glory. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Children. அதுதான் நம்முடைய ஆண்டவரின் வல்லமை. That is the power of our God. வேதம் என்ன What சொல்லுகிறது? does the Bible say? நான் சொல்லவில்லை. I am not saying. என் அன்பு தெய்வ தனிமை Beloved. எல்லோரையும் நிரப்பத்தக்கதாக. To fill all. எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக, ஆ. எல்லா வானங்களுக்கும் மேலாக, எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். அவர் அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. இப்ப தேவன் நம்ம ஆண்டவர் என்ன எங்க இருக்காரே? Where is our God, sir? உன்னதத்திலே. என் அருமையான மகனே மகளே, Son and daughter in Christ. ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் Prophet Isaiah 32ஆம் அதிகாரம் 32. 15வது வசனங்களை வாசிக்க நாம் கேட்கலாம். ஏசாயா 32:15. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Amen. பரிசுத்தாவியானவர் எங்கிருந்து ஊற்றப்படுகிறார்? Where does the Spirit of God poured upon அவர்கிட்ட us? இருந்தா வருது. It has come from Him. அவர் யார்? மை சன், உன்னதமானவர். He is the Most High God. பரிசுத்தாவி எங்கிருந்து வருது? Where does it comes? எங்கிருந்தப்பா வருது? உன்னதத்திலிருந்து வருது. சத்தமா சொல்லியா? அது தூய்மையானது. It is holy. இதற்கு ஒரு சின்ன விளக்கம் சொல்றேன். Let me say a little. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை தேவன் கொடுத்தார். The Lord provide manna to Israel. மன்னா கீழே விழுந்து அழுக்காயிடும் சொல்லி If fall down on the ground, it will be. என்ன செய்தார் மகனே? பனி பெய்ய ஒரு செய்தார். அல்லேலூயா Amen. சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. பனியை பேய வைத்து தரையை மூடினாராம். Pour out the snow. Cover அதன் the face பிறகு of the மன்னா earth. கொத்தமல்லி அளவு லொடுக்கு விழுந்துச்சு. Then beautifully this manna laid upon the அந்த snow. மன்னாவை புசித்து அவர்கள் 40 வருஷம் கடந்து போவார்களானால் உனக்கு உன்னதத்திலிருந்து வருகிற இந்த பரிசுத்தாவின் மகிமை, இந்த பரிசுத்தாவின் மகிமையான தேவனுடைய ஆவியானவர் உனக்கு அந்த வரங்களை அளிப்பது, வல்லமை அளிப்பது அதிக நிச்சயம். For the manna strengthened them more than 40 years means this heavenly power will lead you till the end. அவர் யாரு? Who is he?
என் பிள்ளைகளா Oh, my உங்க children. அப்பா ரொம்ப ரொம்ப விசேஷித்தவரு. Your Jesus is most high. உங்க அப்பா ரொம்ப பெரியவரு. Oh, Jesus is உங்க அப்பா great. ரொம்ப 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 பெரியவர். Jesus is so great. ஹalleluya. Hallelujah. பிசாசு என்றைக்கும் மனிதனுக்கு விரோதமாகவே இருப்பான். Always demon will come against men. கர்த்தர் But the Lord அவனுக்கு விரோதமாய் இருப்பார். always resist the demon. He அதற்கு தான் அவர் cast out the பிறந்தார். demon. That was he was born. ஒரு ஹalleluya சொல்லுங்களேன். Amen. வாசிக்கலாம். உன்னதத்திலிருந்து உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளி கையை தட்டி ஒரு ஹalleluya சொல்லுங்களேன். Wilderness be a fruitful field. வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியை போலவும் செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். ஆம் வனாந்தரத்திலே நியாயம் வாசமாய் இருக்கும். செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கி இருக்கும். நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமும். தேவன் ஏன் பிறந்தார்? What purpose Jesus was born? ஒவ்வொருவனுக்கும் To சமாதானம். give peace to all. ஒவ்வொரு மனிதனுக்கும் For everyone. ஒவ்வொரு For குடும்பத்திற்கும் every family. பெயர் பெயராக Individually. பரிசுத்தாவி ஊற்றுகிறார். For the Holy Ghost. வரங்களை அளிக்கிறார். Share the gifts. உங்களை பலத்தால் நிரப்புகிறார். Strengthen you. என் அன்பு மகனே மகளே, Son and daughter in நம்முடைய Christ. தேவன் அத்தனை Oh, மகத்துக்குரியவர். our God is இயேசு great சுவாமி God. இசையா 33:5 வாசிக்க நாம் Isaiah கேட்கலாம். 33 verses நான் 5. உங்களுக்கு முடித்து அனுப்ப போகிறேன். கர்த்தர் உயர்ந்தவர். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். God is exalted. கர்த்தர் உயர்ந்தவர். உயர்ந்தவர். அவர் உன்னதத்தில் வாசமாயிருக்கிறார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உன்னுடைய பிளேஸ் உடைய பேஸ்மெண்ட் உனக்கு தெரியுமா? Do you know the foundation of Christ? அது ரொம்ப பெருசு. It is நம்ம unimaginable. கொஞ்சமா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். We are so limited அப்படி people. இல்ல. Not like that. அது குறுகிய மனசுல என்னென்னவோ ஓடுது. We are not. Our knowledge is very limited. யோபு சொன்னான், Job said, உன்னதமானவருடைய சுதந்திரமும் பலனும் எனக்கு கிடைக்குமா என்றான். if I attain the inheritance of heaven, அவனுக்கு God. கிடைக்குமான்னு கேட்டார். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு கிடைக்குதுப்பா என்றார். Jesus said, now my people are receiving. Hallelujah. Praise God. இயேசு பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பு அவன் பிறந்தவன். Before the visitation of Jesus Christ, he was born. இயேசு பிறந்தபோது அவன் இருந்திருப்பானால் அவனுக்கு அந்த காரியம் நடந்திருக்காது. He was in the days of Jesus, it will not be. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise God. ஆனாலும் அவன் ஒன்றை சொன்னான். Even though he said a word. 19:25 சொன்னான், 19:25 என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். My Redeemer is living. ஹalleluya. Hallelujah. அவர் கடைசி நாள் பூமியில் நிற்பார். I know that in the last day he will அதை not நான் be என் found. சொந்த கண்களால் காண்பேன். With my own eyes அவர் I will பிறக்கும் see. பொழுது வேணா நான் இல்லாம இருக்கலாம். Maybe he is birthday. பிறந்த நாளை கொண்டாட திரும்ப வருவேன்டா. I will come to celebrate the visitation of Big Jesus. clap and love. Praise God. Hallelujah. Hallelujah. Amen. Amen. Blessed people. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise the Lord. இயேசுநாதர் பிறக்கிறதுக்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்தார். Before the visitation of Jesus, he was born. ஆனால் But பங்குகள் இல்லாதவர்களுக்கு பங்குகளின் நெகோமியா சொன்னான். Nehemiah said, share the portion to the சங்கீதக்காரன் 16 சொன்னான், Psalm 16. கர்த்தர் என் சுதந்திரம் பாத்திரத்தின் The Lord பங்குமானவர். is my portion, and ஆனா அந்த பங்கை நமக்கு கொடுக்க இயேசு வந்திருந்தார். Jesus came down to share this portion to us உன்னதத்தில் இருந்து from above. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. வாசி மகள் அந்த வசனத்தை திரும்ப. கர்த்தர் உயர்ந்தவர். கர்த்தர் உயர்ந்தவர். அவர் உன்னதத்தில் வாசமாய் இருக்கிறார். உன்னதத்திலே வாசமாய் இருக்கிறார். அவர் சீயோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார். கையை தட்டியா, அதுதான் ரியல் சர்ச். அதுதான் true church. ஹalleluya. Amen. ஆமென். யான சபை True church. நீதி நியாயமா இருந்தா அதுக்கு சீயோன் பெயர். Filled with judgment and கைத்தட்டி righteousness. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. சீயோன்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Zion. நான் சீயோன். I'm Zion. சீயோனின் வாசியே தளராதே, அழைத்தவர் என்றும் உண்மையுள்ளவரே. சீயோனின் வாசியே தளராதே, அழைத்தவர் என்றும் உண்மையுள்ளவரே. அன்பின் தேவன் மறக்க மாட்டார். அன்பின் தேவனும் மறக்க மாட்டார். ஆறுதல் பரிசோடு இப்போ வந்துட்டார். ஆறுதல் பரிசோடு இப்போ வந்துட்டார். காடானாலும் மேடானாலும் காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போகத் துணிந்தேன். என் கர்த்தரின் பின்னே போகத் துணிந்தேன். அவர் சீயோனை தெரிந்து கொண்டார்.
He elected Zion. எதற்காக தெரிந்து கொண்டார்? What for? அங்குதான் நியாயம் நடக்கும். There is righteousness. அங்குதான் நான் வந்து பேசுவேன். There he'll எல்லா come and- இடத்திலும் பேசுகிறதல்ல. He'll not speak to all கரங்களை தட்டி places. தேவனுக்கு மோன் அல்லேலூயா சொல்லுங்களே. Praise be to God. என் அன்பு மகனே மகளே, Son and daughter in Christ. வேதம் என்ன What சொல்லுகிறது? does the Bible ஒரு say? வசனத்தை வாசித்து முடிக்கலாம். Shall we read a word? ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 57 அதிகாரம் Isaiah 57. 57 57 15 வாசிக்க நாம் கேட்கலாம். verses 15. நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுள்ளவர் கையை தட்டி வர அலைய சொல்லு. அவர் யாரு? Whose name is holy. யார்மா அவரு? அவருக்கு தான் மரணமே கிடையாது. There is no death at all. அவர் நீண்ட ஆயுளை உடையவர். Long live God. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. அவருக்கு ஆண்டுக்கு முடிவே இல்லையா? There is no end for the his நீரோ era. நிலைத்திருக்கிறீர். I mean, you are remind. உம்முடைய ஆண்டுக்கு முடிவில்லை There is no end for your end. என்று years. எபிரேயர் 1:12 கூறுகின்றன. Hebrew 1 verses 12 என் say, அருமையான மகனே மகளே, Beloved. எத்தனை பெரிய கிருபை நிறைந்த தேவன். what a powerful God. நித்திய he is. வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுள்ளவருமாகிய நாமம் உள்ளவருமாகிய மகத்துவம் உன்னதமுமானவர் கையை சொல்கிறார். தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்களே. அவர் யார் சொல்றாரு? மகத்துவமும் உன்னதமானவர். Most high. ஆமென். Amen. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. உன்னதமானவர் சொல்லுகிறதாவது உன்னதத்திலும் ஆ? பரிசுத்த ஸ்தலத்திலும் ஆ. வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை ஆவியை பணிந்தவர்களின் ஆவியை உடைந்திருக்கிற இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே உன் ஆவி உயிர்ப்பிப்பதாக. He will revive the spirit of the humble. ஹalleluya. Amen. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. Take your hand and say, இயேசுவின் இயேசு இனிய பிறந்த நாளுக்கு இனிய பிறந்த வந்த உங்களுக்கு உங்களுக்கு சமாதானம், சமாதானம், சந்தோஷம், சந்தோஷம், மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, பரிசுத்தாவி, பரிசுத்தாவி, வல்லமை, வல்லமை, வரங்கள், வரங்கள், ஆசீர்வாதங்கள் ஆசீர்வாதங்கள் உண்டாவதாக. கையை தட்டி வரலையா சொல்லணும். Amen. வசனத்தை ஒரு தரம் கூட வாசிக்கலாமே. Read once again. நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுள்ளவருமாகிய என்கிற நாமமுள்ளவராகிய மகத்துவமும் மகத்துவமும் உன்னதமுமானவர் உன்னதமானவர் சொல்லுகிறார். சொல்லுகிறதாவது உன்னதத்திலும் உன்னதத்திலும் பரிசுத்த பரிசுத்த ஸ்தலத்திலும் ஸ்தலங்களிலும் வாசம் பண்ணுகிற வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் இப்ப எதுக்கு வந்தார் தெரியுதா? what purpose is பணிந்தவர். அதான் உங்களை முதல்ல பணிஞ்சுக்கோன்னு சொன்ன தெரியுமா? இப்ப புரியுதா உங்களுக்கு? humble. எல்லாம் பணிஞ்சுக்கோங்கன்னு சொன்ன தெரியுமா? பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை எது உயிர்ப்பிக்கிறதற்கும் எது எது நொறுங்கினவருடைய இருதயத்தின் உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise be to God. இன்று கர்த்தர் உன்னோடு வாசம் பண்ணுவார். அதுதான் இயேசுவின் பிறந்த நாள். Amen. In this day the Lord will dwell among you. அதுதான் தெய்வத்தின் பிறந்த நாள். It's the birthday of the இந்த Lord. பிறந்த நாளிலே In this birthday நான் வல்லமையோடு போகணும், I will go with power, வரங்களோடு போகணும், with gifts, பரிசுத்த ஆவியோடு போகணும், with Holy Ghost, என் ஆவி உயிர்ப்பிக்கணும், and revive my என் spirit. சரீர நோய் சுகமாய் உயிர்ப்பிக்கணும், Should be healed from all என்னை disease. கர்த்தர் பலப்படுத்தணும், May the Lord strengthen. என்னை சாட்சியாக To நிறுத்தணும், be a witness. நான் கர்த்தருக்காய் வாழணும் I will live for God. என்கிறவர்கள் மட்டும் எழுந்து If you நிற்பீர்களா? say, let us quickly stand. எபிரேயர் புஸ்தகம் Hebrew எல்லாரும் திருப்பி முதலாம் அதிகாரத்தை எடுத்துட்டியா? chapter 1. அந்த அதிகாரத்துக்கு ஒரு அன்பு செலுத்த அதுல 3வது வசனத்திலிருந்து வாசி மகளே. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் ஒரு அல்லேலூயா. Hallelujah. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய மகிமையின் பிரகாசம். இவர் அவருடைய மகிமையின் தற்சுரூபமும் சொருமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவர். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராயும் தம்மால் தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி நம்முடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவர். ஒரு அல்லேலூயா. Praise the Lord. எங்க? உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய. ஒரு நல்ல கவனிங்களேன். உன் பாவத்தெல்லாம் கழுவ யார் வந்தது? இயேசு கிறிஸ்து. எங்க இருந்து வந்தாரு? உன்னதத்திலிருந்து. எங்க இருந்து வந்தாரு? உன்னதத்திலிருந்து. அவருக்கு முடிவு இருக்கிறதா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுல பண்ட வசந்த ஒருத்தர் வாசிங்க. இப்போ ஒரு சால்வையை போல மாற்றுவி அப்பொழுது மாறிப்போம். நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவது இல்லை. 13 படிங்கள் அப்படியே. மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் இன்றைக்கு உங்க சத்துருவை உங்க பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும் என்று ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. இப்ப ஆண்டவர் உன்கிட்ட வந்துட்டார்னா உன் சத்துரு எங்க? பாதபடி. விசுவாசிக்கிறீங்களா? You believe that? இப்ப 4வது வசனத்தை வாசி மகளே.
இவர் தேவதூதரை பார்க்கிலும் இவர் தேவ தூதர்களை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்தரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவரானார். ஹல்லேலூயா. எல்லாத்திலும் அவர் தான் மேன்மை உள்ளவர். He is superior. அவர் எங்க இருக்கிறாரு? Where is he? அவர் எதுக்குரியவர்? Belong to whom? சத்தமா சொல்லுங்களே. வாசிக்கலாமா 5ஆம் வசனத்தை? எப்படியெனில் நீர் என்னுடைய குமாரன். கையை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுங்களே. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்றும் Praise God. என் குமாரனாய் இருப்பான் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாயிலும் சொன்னது உண்டா? நல்லவர் அல்லேலூயா சொல்லுங்களே. தன்னுடைய முதல் பேரான ஒத்த மகனை இந்த உலகத்திலே பிரவேசிக்க செய்த பொழுது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள அவரை தொழுது கொள்ள போறோம். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. பைபிளை கீழே வச்சு கையை உயர்த்தி முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை இயேசு ராஜாவுக்கு ஆராதனை. ஒரு நிமிடம் எல்லாம் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. கைகளை அசைத்து முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை. கைகளை அசைத்து சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு ராஜாவுக்கு ஆராதனை. கைகளை அசைத்து ஆராதனை ஆராதனை. இயேசு ராஜாவுக்கு ஆராதனை. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே உங்களை பெரிய மனவாட்டிகளாக ஆசீர்வதித்து கிரியை செய்யும்படியாக உங்களுடைய தாயார் ஜெபிக்கும்படி ஆனர் பண்ணுகிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, இந்த நாளிலே ஆண்டவரே நீர் எங்களை மகிழ்ச்சியாக்கும்படியாக ஆண்டவர் அப்பா பிதாவே நீர் உன்னதத்திலிருந்து இறங்கி வந்தவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா ஆண்டவரே. அப்பா யாரும் ஆண்டவரே உன்னதத்திலே வாசம் செய்யல ராஜா ஆண்டவரே. கர்த்தர் இந்த நாளிலே ஆண்டவரே எங்களை பார்க்கும்படியாக ஆண்டவரே எங்களை ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே எங்களை என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே உயர்த்தும்படியாக ஆண்டவரே உன்னதத்திலிருந்து வந்தவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா ஆண்டவரே. அப்பா பிதாவே எங்கள் சத்தத்தை ஆண்டவரே பாதபடி ஆக்கி எல்லாரும் கையை உயர்த்தி கேளுங்க. அப்பா நீ உன்னதத்தில் இறங்கி வந்தவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உன்னதமானவரே எங்களை இம்மானுவேலாக இருக்கும்படியாக எங்களோட வாசம் செய்யும்படியாக ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இம்மானுவேல் எங்களோடு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா ஆண்டவரே. அப்பா பிதாவே உன்னதத்தில் இறங்கி ஆண்டவரே எங்களை வழி நடத்தி ராஜா ஆண்டவரே மனுஷன் மேல் பிரியம் வைத்து ஆண்டவரே இந்த நாளிலே ராஜா ஆண்டவரே அப்பா உன்னதத்தில் உள்ள ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே உன்னதமான சமாதானத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன்னதமான பலத்தை என் தேவனாகிய கர்த்தர் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன்னதமான ஆசீர்வாதத்தை கொடுத்த ஆண்டவரே ஒரே பேரான குமாரனாக ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே எங்கள் மத்தியிலே பிரவேசித்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா ஆண்டவரே. முழு குடும்பத்திற்கும் நாமக்காராக நீர் இந்த நாளிலே உன்னதத்திலிருந்து இறங்கி வந்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இருதயங்கள் ஆண்டவர் நொறுகுண்ட பிள்ளைகளை ஆண்டவரே உயிர்ப்பிக்கும்படியாக நீர் உன்னதத்தை வந்தவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை இருதயங்கள் உடைக்கப்பட்டு ஆண்டவரே எத்தனை இருதயங்கள் வேதனைப்பட்டு ஆண்டவரே இன்றைக்கு வந்த பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய ஆண்டவரே மிகுந்த ஆறுதலும் ஆண்டவரே உன்னுடைய பங்காக இன்னைக்கு ஆண்டவரே உன்னதத்திலிருந்து எங்களுக்கு அனுப்பி கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒருவரும் வெறுமையாய் போக மாட்டோம் ஆண்டவரே. கர்த்தருடைய பங்கான ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவரே யார் யார் என்னென்ன கேட்டார் ஆண்டவரே அத்தனையும் கர்த்தர் உன்னதத்தில் ஆண்டவரை எடுத்து கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த மேலான ஆண்டவரே அப்பா மகிமை எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எந்த ஆண்டவரே சர்ச்சில் இருக்கிறது தெரியாத தகப்பனே இந்த பிறந்த நாளில் ஆண்டவரே எங்களோடு கர்த்தர் வாசம் செய்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு ஆண்டவரே பேசுகிற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
நீர் எங்களை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய இரு கரத்தினாலே ஆண்டவரே எங்களை தொட்டு ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. ரெண்டு கையை உயர்த்திக்கோங்க. Let us all lift up our உங்களுக்கான hands. ஜெபம் பண்ண I'm going to pray for போறோம். you. எங்கள் அன்பு நிறைந்த பரலோக I பிதாவே, will love you, Heavenly Father. அவன் சொன்னது சொன்னபடி நடக்கும் என்று Whatever he said will take நீர் place. எனக்கு யோபுவின் புஸ்தகத்தை கொடுத்து You gave book of Job. இதை எடுத்துக்கொண்டு நில், நான் வருவேன் வாக்கு பண்ணீர். Carry this, I will come நீ and share. சொன்னபடியெல்லாம் I பிரசங்கித்திருக்கிறேன். preach according to your தேவ guidance. குமாரனே, Son of God. உம்முடைய நாமத்துக்காக ஸ்தோத்திரம். Thank you for your name. இந்த ஆசீர்வாதம் அனைத்தும் என் பிள்ளைகளுக்கு These பலிக்கட்டும். all blessings fall upon my எல்லா people. ஆசீர்வாதமும் All blessings. எல்லா உன்னத All ஆசீர்வாதமும் heavenly blessings. அப்படியே பலிப்பதாக. Fulfill in their life. ஒவ்வொரு வாரமும் Every week. 7 நாளும் 7 days. அப்படியே எங்கள் மத்தியிலே பிறப்பீராக. Born எங்களை among us. ஆசீர்வதிப்பீராக. And bless us. தேவ தூதர்கள் தொழுது கொண்டார்கள். Even angels adore. அவர்களை விட More than them. நாங்கள் உம்மை தொழுது கொண்டிருக்கிறோம். We worship you. பிதா குமாரன் பரிசுத்த Father, Son, the Holy ஆவியானவர் Spirit's name. ஒரே பேரான குமாரனாகி Only begotten Son. உம்முடைய மகனாகி Your son. பிதாவாகி தேவனே Father God. உம்முடைய மகனாகி Your begotten Son. உம்முடைய மகனாகி இயேசுவை Jesus. அதாவது அப்பா My Father. இயேசு கிறிஸ்துவுக்கு Jesus Christ. பிறந்த நாள் வாழ்த்து சொல்லி Greetings இயேசுவின் birthday. நாமத்திலே In the name of ஜெபிக்கிறோம். Jesus, we pray. நீர் எங்களுக்கு அப்பாவை கொடுத்திருக்க நன்றி. Give Father praise. இயேசுவின் மூலம் பிதாவே. In the name of Jesus, we கைகளை pray. தட்டி மகிழ்ச்சி எடுக்கிறோம்.